மின்குல்லி ஷெய்யி மின்குல்லி ஜின்சின் மக்சூரத்தன் பில் மதுக்கூரி. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், விளங்குச்சா? எந்தெந்த எழுத்துக்களை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்திருக்கிறானோ 14 எழுத்துக்களை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான்? ஆரம்பிச்சிருக்கிறான். இன்னொரு 14 எழுத்துக்களை விட்டுட்டான். அப்படிதானங்க? 14 எழுத்துங்கிறது என்னங்கிறத சொல்லியாச்சு, சரிதா? 14 எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான் அதெல்லாம் சொல்லியாச்சு, அப்படிதானே? ஐனை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், காஃபை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், காஃபை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், சீனை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். விளங்குதான்னு கேட்டேன். ஆவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், ஹம்சாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், அலிஃபை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், அப்படிதானே? எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் கொண்டு ஆரம்பிச்சோம் அந்த 14 எழுத்தையும் சொல்லியாச்சா? எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் விட்டுருக்கிறான்? பேயை விட்டுருக்கிறான், தேயை விட்டுருக்கிறான், பேயை விட்டுருக்கிறான், ஜீமை விட்டுருக்கிறான், விளங்குதா? காவை விட்டுருக்கிறான், விளங்குதா? தாலை விட்டுருக்கிறான், லாலை விட்டுருக்கிறான், ஷீனை விட்டுருக்கிறான், வாதை விட்டுருக்கிறான், லோவை விட்டுருக்கிறான், ஃபேயை விட்டுருக்கிறான். ஒரு 14 எழுத்தை விட்டுட்டான். ஒரு 14 எழுத்துக்களை என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறஞ்சிருக்கிறான், அப்படித்தானே? எது எதெல்லாம் பறஞ்சிருக்கிறானோ அதுதான் வாசகங்கள்ல அதிகமாக வரும். அல்ஹம்துலில்லாஹ் இருப்பேன் சூரத்துல் ஃபாத்திஹாவே எடுத்துப்பாரு, எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் கொண்டு ஆரம்பித்தானோ அதையும் நீ கணக்கு போட்டுப்பாரு, எது எதையெல்லாம் விட்டுருக்கிறானோ அதையும் உனக்கு கணக்கு போட்டுப்பாரு. அந்த சூறாவில் எதுதான் அதிகமாக இருக்கும்? எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறஞ்சிருக்கானோ சூறாக்களுடைய ஆரம்பத்தில் அதுதான் அதிகமாக இருக்கும். எதையெல்லாம் பறையிலையோ அந்த லாது லோ கைனு ஹே பே தே சே, விளஞ்சான்னு கேட்டேன். விளஞ்சப்பா எதை எதையெல்லாம் விட்டுருக்கிறானோ கம்மியாக தான் இருக்கும். அது எதை எடுத்தாலும் சரிதான். அரபி வாசகங்கள் எதுவாக குரானாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், ஃபிக்ஹ் கிதாபாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் விட்டுருக்கிறானோ அதெல்லாம் கில்லத்தாக தான் இருக்கும். அதெல்லாம் என்னவா தான் இருக்கும்? கம்மியாக இருக்கும். விளங்குதா? கில்லத்து என்று சொல்லும்போது பாரு, கில்லத்து காஃபு லாமு அதிகமாக இருக்குது. விளங்குன்னு கேட்டேன். கில்லத்து அந்த தேவை கூட ஹாவுத்தானிஸ் தான், எல்லாமே அதுதான் வருது. விளங்குதான்னு கேட்டேன். தாங்கிறது ஹாவுத்தானிஸ் தான் பாது. கில்லத்தில் உள்ள தே இருக்க நீளத்தே தான் தாவுத்தானிஸு. விளங்குச்சானே? குண்டு தே இருக்குல்ல அதெல்லாம் என்னதுதான்? தான் அது பத்தியா? கில்லத்துன்னு நம்ம சொல்கிறோம். கில்லத்துன்னு சொல்லும்போது இதில் எத்தனை வார்த்தை இருக்குது? 4 வார்த்தை இருக்குது. காஃபு, 2 லாமு, 1 ஹே, அப்படி தானேப்பா? எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது தான் அதிகமாக வருது. அல்ஹம்துன்னு எடுத்து பாரு, அல்ஹம்து. விளங்குதா? தாலை தவிர எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்கிறான்ல, அல்ஹம்துன்னு இருக்குல்லப்பா. தாலை தவிர எல்லா வார்த்தைகளுமே குர்ஆனில் அந்த சூறாக்குடைய தோகத்தில் இருக்குதுன்னு செய்யுது. ஆலமீன், ஆலமீன்லையும் எல்லாம் வருது, அப்படிதானே? ஐன் இருக்கு, லாம் இருக்கு, ஏ இருக்கு, நூன் இருக்கு. ஆலமீன் மீமு எல்லாத்தையும் கூட தோகத்தை நீ இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே பண்ணி ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, எதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி இருக்கிறானோ, எந்தெந்த எழுத்துக்களை கொண்டு துவக்கி இருக்கிறானோ அதுதான் அரபி வாசகங்களில் அதிகமாக வரும். எதையெல்லாம் விட்டானோ அதெல்லாம் என்னவா இருக்குங்க? கம்மியாக தான் வரும். அதுதான் சொல்கிறாங்க, வலவ் இஸ்தக்ரைத்தல் கலிம, கலிமாக்களையும், ஒத்தராக்கீபஹா, அந்த கலிமாக்களுடைய இணைப்புகளையும். கலிமானா 3 எடுக்கும், இஸ்மு வேலை அருவு. கலிமானா என்ன இருக்குது? அல் கலிமாத்து லைஸ ஃபீஹா குல்ஃபுன் அல் இஸ்மு மின்ஹு ஃபேலு சும்மல் அர்ஃபு. கலிமானாலே 3 எடுத்துரும். கலிமானா என்ன இருக்கும்? இஸ்மு பேலு ஹர்பு எடுக்கும். விளங்குதா? இஸ்மு பேலு ஹர்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். விளங்குச்சப்பா? அந்த வாசகங்களை இணைச்சி இஸ்மு பேலு ஹர்பு போடுறது வாசகங்களை இணைப்போம். இவளை நீ ஆய்வு செய்து பாரு. எதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டுருக்கானோ கம்மியாக தான் வரும். எதையெல்லாம் பறஞ்சிருக்கானோ அது கசீராக வரும். கேட்டுங்களேங்க? அதுதான் பறையிறான். வலவ் இஸ்தக்ரைத்த அல் கலிம, கலிமாக்களையும், இஸ்மு பேலு ஹர்பு, ஒத்தராக்கீபஹா, அந்த கலிமாக்களுடைய இணைப்புகளையும் நீ ஆய்வு செய்து பார்த்தால், வஜத்தல் ஹுரூஃபல் மத்ரூக்கத்த, விடப்பட்ட அந்த எழுத்துக்களை நீ பெற்றுக்கொள்வாய். மின் குல்லி ஜின்சின், ஒவ்வொரு இடத்தில் இருந்தும், ஒவ்வொரு சொல்லுபா, ஒவ்வொரு இனத்தில் இருந்தும் விடுபட்ட அந்த எழுத்துக்களை நீ பெற்றுக்கொள்வாய். மக்சூரத்தன் பில் மதுக்கூரி, கூறப்படுவது கொண்டு கம்மியாக பெற்றுக்கொள்வாய். மக்குசூர்னா கம்மின்னு அர்த்தம்பா.
விளங்குதா? கசீர்னா அதிகம், மக்குசூர்னா கம்மி, காலிபுனா ஜெயிச்சுட்டான், மகுலூபுனா தோத்துட்டான். இப்பா சாபிக்குனா தொழுவைக்கு முந்தி வந்தவன் அர்த்தம், மஸ்பூக்குனா பிந்தி வந்தவன் அர்த்தம். மஸ்பூக் ஆயிட்டான், ஆனால் லேட்டாக வந்தான்னு அர்த்தம். ஏ விளங்குச்சப்பா? மக்குசூர்னா கம்மி, கசீர்னா அதிகம். எடுத்தனப்பா? காலிபுனா ஜெயிச்சுட்டான், மகளுபுனா தோத்துட்டான். விளங்குதா? இப்படி கொண்டு போகணும். வஜத்த நீ பெற்றுக்கொள்வாய், அல் ஹுரூஃபல் மத்துருக்கத்தை விடப்பட்ட வார்த்தைகள், லாது கைனு ஃபே, விளங்குதப்பா? பே தே சே ஜீமு ஹே இதெல்லாம் விட்டுருக்கான்ல, விடப்பட்ட அந்த எழுத்துக்களை நீ பெற்றுக்கொள்வாய். இன்குள்ளி ஜின்சின் ஒவ்வொரு ஜின்சில் இருந்தும், விளங்குதப்பா? விடுபட்டதை பெற்றுக்கொள்வாய். மக்சூரத்தின் மேல் மது கூறித்தி கூறப்படுவது கொண்டு கம்மியானதாகத்தான் என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். சரி தம்பி, ஏபா அடுத்து ஒரு அற்புதமான ஒரு உரையை காதி பைலாவி ரஹமத்துல்லாஹி ஆய்வு செய்து பேசுகிறாங்க. இப்போ குரானில் அந்த தோக்கன வாசகங்கள் இருக்குங்கள்ல, ஒரு எழுத்தை கொண்டும் துவைக்கிருக்கிறான், 2 எழுத்தை கொண்டும் துவைக்கிருக்கிறான். கவனிக்கப்பா, 3 எழுத்தை கொண்டும் துவைக்கிருக்கிறான், 4 எழுத்தை கொண்டும் துவைக்கிருக்கிறான், 5 எழுத்தை கொண்டும் துவைக்கிருக்கிறான். அப்படிதானே? ஒரு எழுத்தை கொண்டு 3 சூறாக்களிலே துவைக்கிருக்கிறான். ஒரு எழுத்தை கொண்டு எத்தனை சூறாக்களில் துவைக்கிருக்கான்? சாது, காஃபு, நூனு. விளங்கிச்சதா? சாது, காஃபு, நூன். எப்படி? சாது, காஃபு, நூனு. இந்த தனித்தனி எழுத்துக்களை விளங்கிச்சான்னு கேட்டேன். ஒற்றை எழுத்துக்கை கொண்டு 3 சூறாக்களை தான் துவைக்கிருக்கிறான். ஏன் 3 சூறாக்களில் துவக்கினான்? ஒற்றை எழுத்தை கொண்டு. ஆய்வு பாரு. ஒற்றை எழுத்து என்பது இஸ்மிலேயும் இருக்கிறது, ஃபேலிலேயும் இருக்கிறது, ஹர்ஃபிலேயும் இருக்கு. அப்படி தானங்க? ஒற்றை எழுத்து ஒரு எழுத்துடா. ஒரு எழுத்துங்கிறது இஸ்மிலேயும் இருக்கு. இன்னக்கேங்கிறது இஸ்மு தானே, ஒரு எழுத்து. லரபு தே, லரபு தீ, லரபு தூ. இந்த தூ இஸ்மு, அதான் வாயில் இருக்கு. பாரிசான லமீருங்குவாங்க. விளங்குதா? லரபு தூங்கிறது இஸ்மு தானத்தா. லரபு தே நீ அடித்தாய், வாயில். லரபு தீ நீ ஒரு பெண் அடித்தாய், ஒரு எழுத்தானே. இஸ்முல ஒரு எழுத்து இருக்கு. விளங்குச்சுங்க? கேங்கிறது இஸ்மு தானப்பா, ஒற்றை எழுத்து. கேங்கிறது ஒற்றை எழுத்து. அப்ப இஸ்முல ஒரு எழுத்து இருக்கு, ஃபேல்லையும் ஒரு எழுத்து இருக்கு. ஃபேல்லையும் ஒரு எழுத்து இருக்கு. உதாரணமா வக்கா யக்கி. வக்கானா பாதுகாத்தான் அர்த்தம். வக்கா யக்கி விகாயத்தன் அல்லமிரு மின்ஹு கி, அல்லமிரு மின்ஹு கி. கீனா நீ ஒரு ஆண் தடுத்துக்கொள் அர்த்தம். பக்கானா தடுத்தாம்பா. நூனு விகாயாங்கிறன்ல. வகபுல என்னஃபு சிவலில் துசிம் நூனு விகாய, நூனு விகாய திம்பலை சீக்கது நூலிம் அல்வியால சொல்றாங்க. விகாயாவுடைய நூனு. விகாயாவுடைய நூனு ஏன் பேர் வந்துச்சு? ஃபேலுக்கு ஜர்ரு வராது. ஜர்ரு வருவதை விட்டு அது பாதுகாத்துரும். ஃபேலில் ஜர்ரு வருமா? இஸ்முகளில் ஜசம் வருவதில்லை, ஃபேல்களில் ஜர்ரு வருவதில்லை. போயிருக்கமா? என்னது? இஸ்முகளில் ஜசம் வருவதில்லை, ஃபேல்களில் ஜர்ரு வருவதில்லை. ஆனால் ஃபேலில் போய் ஒரு முத்தக்கல்லிமுடைய ஏ கொண்டு வந்தோம்னு வச்சுக்கா, அங்கே ஃபேலில் ஜர்ரு செய்கிற மாதிரி இருக்கும். லாரபனி, லாரபனி ஜெய்துன், ஜெய்து என்னை அடித்தான். பா அங்கே கவுனி, லாரபனி. இப்போ லரபி என்ன? பேக்கு ஜர்ரு வந்துடுவாங்க. லரபி என்னை அடித்தான். பேயில் ஜர்ரு வருது இல்லை, அதை தடுக்குது. என்னது? நூனு வந்து இல்லை ஃபேலுக்கு ஜர்ரு வரக்கூடாது, நான் வாங்கிக்கிறேன் அந்த ஜர்ரன்னு. யார் வாங்கிட்டா? அந்த நூனு வந்து வாங்கிடுது. ஃபேலுக்கு வருகின்ற ஜர்ரை இந்த விகாயாவுடைய நூன் தான் தடுக்குது. லரபனி அல்வியால சொல்கிறாங்க இதை. லரபி என்ன? பேக்கு ஜர்ரு வந்துடுமில்லப்பா. அப்போ டக்குன்னு ஒரு நூனை முன்னால் கொண்டு வந்து அந்த கசரை எங்கே தள்ளிடுவாங்க? நூனுக்கு. நூனு தான் வாங்கிக்கிறோம்.
ஃபேலுக்கு வருகின்ற ஜர்ரை தடுக்குது. லா ரபனி நசரணி ஜெய்துன் ஜெய்து எனக்கு உதவி செய்தான். நூன் விகாயா ஃபேலுக்கு வர்ற ஜர்ரை தடுக்குது, பாதுகாக்குது. பா ஃபேலுக்கு வருகிற ஜர்ரை என்ன செய்யுது? அந்த நூன் தடுக்குது, பாதா விகாயாவுடைய நூனுங்குவாங்க. லரப ஃபேலு நூன் விகாயா ஏ மஃபூல் பிஹி ஜெய்துன் ஃபாயில்னா ஓதுவீங்கல்லப்பா. அதுக்கு விகாயாவுடைய நூன் ஏன் பேர் வந்துச்சு? ஃபேலுக்கு வர்ற ஜர்ரை விட்டு தடுக்குது. அதே மாதிரி கேளுங்க, பக்காயக்கி அல்லமிரு மினு கி, பக்காயக்கி அல்லமிரு மினு கி, அல்லமிரு மினு கி ஒரு எழுத்தான பாருக்கு ஃபேல்ல. பக்காயக்கி விகாயத்தன் இதற்கு என்ன? அல்லமிரு மினு கி, அல்லமிரு மினு கீழே ஒரு எழுத்தா இருக்கு ஃபேலு. வஃபா யஃபி எப்படி? வஃபா யஃபி அல்லமிரு ஃபி நீ ஒரு ஆண் நிறைவேற்று. ஃபி ஃபியாஃபு ஃபி ஃபியாஃபுனே பா ஃபி நீ ஒரு ஆண் நிறைவேற்று. ஃபியா நீ 2 ஆண்கள் நிறைவேற்றுங்கள். ஃபூ எல்லா ஆண்களும் நிறைவேற்றுங்கள். ஃபி நீ ஒரு பெண் நிறைவேற்று. ஃபியா 2 பெண்களும் நிறைவேற்றுங்கள். ஃபூனே பூனை இல்லை ஃபூனே எல்லா பெண்களும் நிறைவேற்றுங்கள். அது மாதிரி பக்காயக்கி அல்லமிரு மினு கி கி கியாக்கு கி கியாஃபூனே கி நீ ஒரு ஆண் தடுத்துக்கொள். தா கி கியா 2 ஆண்கள் தடுங்கள். கூனே எல்லா ஆண்களும் தடுங்கள். கி கியா கூ கூ கூன்னு சொல்லணும். கி கியா கூ கி 2 எழுத்து நீ ஒரு பெண் தடு. கியா 2 பெண்கள் தடுங்கள். கி கியா கூ கி கியா கூனே எல்லா பெண்களும் தடுங்கள். ஏடுப்பா அப்போ ஒரு எழுத்துங்கிறது எதுலையும் இருக்குதே? ஃபேல்லையும் இருக்கு. ஏப்பா ஒரு எழுத்துங்கிறது எதில் இருக்கு? இஸ்மில் இருக்கு சொல்லிட்டோம். லரபு தே லரபு தீ லரபு தூ இன்னக்க இதெல்லாம் இஸ்மு தானே. இன்னஹூ லமீர், இன்னஹூ இன்னக்கவும் லமீர் தான், தேயும் லமீர் தான். இன்னஹூ விளங்குதப்பா? அதுலேயும் ஒரு எழுத்து தானே இருக்கு. அப்போ இஸ்மில் ஒரு எழுத்து இருக்கு, ஃபேலில் ஒரு எழுத்து இருக்கு, ஹருப்புலையும் ஒரு எழுத்து. அது நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக சொல்லலாம். அத்துடைய எழுத்து வா ஒரு எழுத்து இஸ்மிலையும் இருக்கு, ஒரு எழுத்து ஃபேல்லையும் இருக்கு. ஒரு எழுத்துங்கிறது எதில் இருக்க? ஃபேல்லையும் இருக்கு. ஆகவே ஒரு எழுத்துங்கிற இஸ்மில் உண்டு, ஃபேல்ல உண்டு, ஹர்ஃபில் உண்டுங்கிறதுனால அந்த ஒற்றை எழுத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 சூறாவில் சொல்றான். ஆராய்ச்சியை பத்தி அப்படின்றது 2 எழுத்தை கொண்டும் ஆரம்பிக்கிறான். யாசீன் யாசீன் என்ன இருக்கு? தாஹா ஹாமீம் தாசீன். இந்த 4 வார்த்தைகளை எத்தனை சூறாக்கள்ல சொல்றானா? 9 சூறாக்கள்ல சொல்றான். எத்தனை சூறாக்கள்ல? ஒரு எழுத்தை கொண்டு 3 சூறாக்கள்ல தான் ஆரம்பிக்கிறான். 2 எழுத்தை கொண்டு 4 வாசகங்கள் தான். தாஹா யாசீன் ஹாமீம் தாசீன். இந்த 4 எழுத்து எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 9 சூறாக்கள்ல சொல்றான். எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 9 சூறாக்களிலே சொல்லுகிறான். எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 9 சூறாக்கள்ல சொல்லியிருக்கான். இதை கேட்டுதானப்பா? இதான் எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 9 சூறாக்களிலே சொல்லுகிறான். எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? ஏய் எத்தனை சூறா தம்பி? 2 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான்ல. தாஹா யாசீன் ஹாமீம் தாசீன். இது எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 9 சூறாக்கள்ல சொல்றான். ஏன் 9 சூறாக்களை தேர்ந்தெடுத்தான் என்றால் ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆரம்ப எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கும், அல்லது கஸ்ர் இருக்கும், அல்லது லம் இருக்கும், அப்படிதானே? இந்த 3லையுமே அப்படி இருக்குது. 3லையுமே என்ன செய்யுது?
ஆரம்ப எழுத்துக்கு கஸ்ரு, ஆரம்ப எழுத்துக்கு லம்மு, ஆரம்ப எழுத்துக்கு ஃபத்தஹ். மூணுல இருக்கு, இஸ்மிலே இருக்கு, ஃபேர்லயும் ஹர்ஃப்ல இருக்கு. எத்தனை ஆயிரும்? 3 9. விளங்க சொல்றது விளங்கல இல்ல? இது என்னது? இஸ்மில இது கஸ்ர் வச்சு சொல்றான். விளங்குதா? இதுல கஸ்ர் வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன? ஜூங்கிறது இஸ்மு. விளங்குதா? அஸ்மா சித்தான்னு சொல்லலாம், ஜூ மௌசூல்னு சொல்லலாம். விளங்குதுங்க? ஜூ லம்மு வச்சு சொல்றானா? என்ன வச்சு வருது? லம்மு வச்சு வருது. 2 இடத்துல என்ன வருது? லம்மு வச்சு வருகிறது. விளங்குதப்பா? இது ஜூ மன் என்னது? மன் மௌசூல் ஃபத்த வச்சு வருது பாரு. இதுங்கும்போது கசர் வச்சு வருது, ஜூங்கிறது லம்மு வச்சு வருது. மண்ணு இஸ்மு இஸ்திஃபாம்னு சொல்லலாம், அதையும் மௌசூல்னு சொல்லலாம். இஸ்மில வருதா? இது கசரு, ஜூங்கும் போது லம்மு, மண்ணுங்கும் போது ஆரம்ப எழுத்துக்கு ஃபத்த. சொல்றது புரியுதா? இஸ்மில ஆரம்ப எழுத்துக்கு கசரு இருக்கு, லம்மு இருக்கு, ஃபத்தஹ் இருக்கு. கசரு இருக்கிறதுக்கு உதாரணம் இது, லம்மு இருக்கிறதுக்கு உதாரணம் ஜூ இஸ்மு, ஃபத்தஹ் இருக்கிறதுக்கு உதாரணம் மண்ணு. கேட்டுங்களேங்க? ஃபேல்லையும் அது மாதிரி ஆரம்ப எழுத்துக்கு ஃபத்தஹ் கசரு லம்மு இருக்கு. எதை மாதிரி? அல்லம் மின்ஹு குல், காலைய குல்ல குல் என்ன எழுத்து வருது? ஆரம்ப எழுத்துக்கு லம்மு. விளங்குதா? பியாய் நீ வித்து விடு, பாய் பி அல்லம் மின்ஹு பியாய். விளங்குச்சுங்களா? என்ன வருது? கஸ்ரு. விளங்குதா? ஹஃப், காஃப பயந்தான், அல்லம் மின்ஹு ஹஃப் நீ ஒரு ஆண் பயப்படு, ஃபத்தஹ். வந்தீங்களா? விளங்குதப்பா? ஃபேல்ல வந்து என்ன செய்யுது? குல்லு லம்மு ஆரம்ப எழுத்துக்கு. அதுக்கடுத்து பில வந்து ஆரம்ப எழுத்துக்கு கஸ்ரு, ஹஃப்ல ஆரம்ப எழுத்துக்கு ஃபத்தஹ். அப்ப ஃபேல்லையும் 3 யாராப் ஆரம்ப எழுத்துக்கு வருகிறது. ரைட்டா? ஹர்ஃப்லையும் வருது, ஆரம்ப எழுத்துக்கு ஃபத்தஹ் கஸ்ரு லம்மு. உதாரணமா முதாரியான ஃபேலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய எழுத்து அன், அதுக்கு என்ன வருது? ஆரம்பத்துக்கு அன் ஃபத்தஹ் வருது. விளங்குதான்னு கேட்டேன். ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து அன், ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து அன், அது ஆரம்ப எழுத்துக்கு என்ன இருக்கு? ஃபத்தஹ். விளங்குச்சுங்களாங்க? ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து மின்னு கஸ்ரு வருது. விளங்குதா? ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து முது, முது இஸ்மாவும் வரும், அருப்பாவும் வரும். ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து முது, இந்த 19 எழுத்துல முது இருக்குல்ல, இது லம்மு வருது ஆரம்ப எழுத்துக்கு. அப்ப ஹர்ஃப்லையும் ஆரம்ப எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கு, ஆரம்ப எழுத்துக்கு என்ன இருக்குது? கஸ்ர் இருக்கு, ஆரம்ப எழுத்துக்கு லம்மு இருக்குது. கேட்டுங்களாங்க? அன்னு மின்னு முது, இதை உணர்த்துவதற்காக வேண்டி. விளங்குச்சுங்களாங்க? 2 எழுத்தை சேர்ந்தது எத்தனை சூறாவில் சொல்றான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா? 9 சூறாக்கள்ல. என்ன தோக்கப்படக்கூடிய தம்பி, ஆரம்பத்தில் தோக்கப்படக்கூடியது இது ஃபத்தா இருக்கும், அல்லது கசரா இருக்கும், அல்லது லம்மா இருக்கும். இந்த 3மே எதுல வருது? இஸ்மு ஃபேல் ஹர்ஃப்ல வருது. அப்ப 3 9, அது 9 சூறாக்கள்ல சொல்றான். விளங்குதா? 3 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடியதுல பெரிய ஒரு ஆராய்ச்சி. அது இதை முடிச்சுட்டு பார்ப்போம் வாங்கங்க. சும்ம இன்னஹு சொன்னது விளங்குச்சா? சும்ம இன்னஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ذكرஹா, இந்த தனித்தனி வாசகங்களை சொல்லுகிறான். முஃபரதத்தன் தம்பி ஒற்றை எழுத்தாகவும் சொல்லுகிறான். சுனாயியத்தன் இரட்டை எழுத்தாகவும் சொல்லுகிறான். சுலாசியத்தன் 3 எழுத்துக்களாகவும் சொல்லுகிறான். ருபாயியத்தன் 4 எழுத்தாகவும் சொல்லுகிறான். ஹுமாசியத்தன் 5 எழுத்துக்களாகவும் சொல்லுகிறான். ஒற்றை எழுத்தாகவும் கொண்டு ஆரம்பிக்கிறான். எது மாதிரி? சாது காஃபு நூனு மாதிரி 2 எழுத்தை கொண்டும் ஆரம்பிக்கிறான். என்னது? ஆமா, யாசின் தாஹா, ஹாமீம் தாசீன் 2 எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். 3 எழுத்தை கொண்டும் ஆரம்பிக்கிறான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா தாசி மீம். விளங்குதா? இப்படி 3 எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். 4 எழுத்தை கொண்டும் ஆரம்பிக்கிறான். அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் மீம் சாத் 4 எழுத்தா? 4 எழுத்தை கொண்டு 2 சூறாவில் ஆரம்பிக்கிறான். 5 எழுத்தை கொண்டும் ஆரம்பிக்கிறான். காஃப் ஹா யா ஐன் சாத் 5 எழுத்து. ஹா மீம் ஐன் சீன் காஃப்
2 சூறாக்கள்ல தான் 4 எழுத்தை கொண்டு 5 எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கும். அதுக்கும் அற்புதமா பேசுறாங்க. சரி வாய்ப்போம், ஒவ்வொன்றா வாரு. எதுக்கு சொல்றான்னா, ஏப்பா அது ஒவ்வொன்றுடைய தத்துவத்தை நம்ம போய் சொன்னோம். நான் சவால் விடுற குரான் இருக்க, நீங்க எந்த ஒரு எழுத்தையை கொண்டு 2 எழுத்தையை கொண்டு 3 எழுத்தையை கொண்டு 4 எழுத்தையை கொண்டு 5 எழுத்தையை கொண்டு ஆரம்பிப்பீங்களா? அதை கொண்டு துவக்கப்பட்டது தான்பா, அதை கொண்டு கோர்க்கப்பட்டது தான்பா அந்த குரான். அது மனிதனுடைய பேச்சு என்று இருந்தால் சூரத்தின் மிசிலி இது போன்ற சூரத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. உங்களால இப்போ கொண்டு வர முடியலையோ, இது கலாமுல்லான்னு ஏத்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு வாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடியது அது வஹி, அது அவருடைய பேச்சல்ல. அவருடைய பேச்சுன்னா நீங்க கொண்டு வந்துருவீங்க. அவருடைய சொந்த பேச்சுன்னா நீங்கள் பண்டிதர்கள், கெட்டிக்காரர்கள், விற்பனர்கள், நீங்க தான் சூரத்தி மிசிலிமு கொண்டு வந்துருவீங்களா? இன்னைக்கு வரை இந்த சவாலுக்கு எவனா கிட்ட போறானா? எவனும் போக மாட்டேங்கிறான். மாஹாதா கவுல் பஷருங்கன்னு போயிடுறான். இது மனிதனுடைய பேச்சு இல்லைங்க. அதையும் அல்லாவுடைய பேச்சு தான் பேசுறான். மாஹாதா கவுல் பஷருங்கிறது கூட யாரு தான்? அல்லாவுடைய பேச்சு தான். அது குரான் ஆயத்தன. அது அப்ப சொல்லுங்க, ஏன் இப்படி 1 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்தை கொண்டு ஆரம்பித்தான் என்றால், ஈதானன் உணர்த்துவதற்காக. பி அன்னல் முத்தஅத்தா பிஹி, எதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ அந்த குரான் ஷரீஃப். இதா பி அன்னல் முத்தஅத்தா பிஹி, விளங்குதப்பா? எதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ அந்த குரான் ஷரீஃப் கொண்டு வாங்கன்னு சொல்றான்ல. பி அன்னல் முத்தஅத்தா பிஹி, எதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ அந்த குரான். முரக்கபுன், அது இணைக்கப்பட்டதா இருக்கும். மின் கலிமாத்தியும், அவர்களுடைய கலிமாக்கள் இருந்து இணைக்கப்பட்டதா இருக்கும். அல்லத்தி உசூலுகா, அதனுடைய அடிப்படைகள். கலிமாத்து முஃபரதத்துன், தனித்தனி கலிமாக்களாய் இருக்குமே. முரக்கபத்துன், இணைக்கப்பட்ட கலிமாக்களாய் இருக்குமே. மின் அருபைனி, 2 அருபில் இருந்தோ, இதை விட அதிகமான அருபுகளில் இருந்தோ, இல்லா ஹம்சத்தின் 5 எழுத்துக்கள் வரை. விளங்குதப்பா? 1 எழுத்துக்களில் இருந்தோ, அது 2 எழுத்துக்களில் இருந்தோ, அதை விட அதிகமானதில் இருந்தோ 5 எழுத்துக்கள் வரை, அதை விட அதிகமானதில் இருந்தோ இணைக்கப்பட்டதா இருக்கும். ஏற்றனப்பா இணைக்கப்பட்டதா இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த குரான்ங்கிறது என்னது? நீங்க எந்த ஒரு எழுத்தை கொண்டு 2 எழுத்தை கொண்டு 3 எழுத்தை கொண்டு 4 எழுத்தை கொண்டு 5 எழுத்துக்களை கொண்டு கோர்ப்பீர்களோ அப்படி கோர்க்கப்பட்டதுதான்பா குரானு. விளங்குதா? அன்னல் முத்தஅத்தா, சவால் விடப்படக்கூடிய இந்த குரான் ஷரீஃப் முரக்கபுன், இணைக்கப்பட்டது. மின் கலிமாத்தையும், அவருடைய கலிமாக்கள் இருந்து இணைக்கப்பட்டது. அல்லத்தி உசூலுகா, அதனுடைய அசல்கள். கலிமாத்து முஃபரதத்துன், தனித்தனி கலிமாக்களா இருக்குமே. முரக்கபத்துன், இணைக்கப்பட்ட கலிமாக்களா இருக்குமே. மின் அருஃபைனியா, 2 அருஃபில் இருந்தோ, சாயிதனை விட அதிகமான அருஃபில் இருந்தோ, இல்லா ஹம்சத்தின் 5 எழுத்துக்கள் வரை. விளங்குதப்பா? 2 எழுத்தில் இருந்தோ, அதை விட அதிகமானதில் இருந்தோ 5 எழுத்துக்கள் வரை இணைக்கப்பட்டதா இருக்குமே. அப்படிப்பட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டியா இருக்கும். விளங்குதா? எந்த 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து இருந்து கோப்பீங்களா? அது கட்டுப்பட்டதாரா இது? வதக்கர சலாச முஃபரதாத்தின், தம்பி, வதக்கர சலாச முஃபரதாத்தின், 3 தனித்தனி எழுத்துக்களை சொல்லி இருக்கிறான். சலாசி சுவரின், 3 சூறாக்களிலே சொல்லி இருக்கிறான். இதா சாது காஃபு நூனு என தனித்தனி வார்த்தைகளை எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 3 சூறாக்கள்ல சொல்றான். ரைட்டப்பா? வதக்கர சலாச முஃபரதாத்தின், 3 தனித்தனி வார்த்தைகளை சொல்லுகிறான். சலாசி சுவரின், 3 சூறாக்களிலே சொல்லுகிறான். ஏன்? அன்னகா, அது தனித்தனி வார்த்தைகள். தூஜது, பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அக்சாமி சலாசத்தி, இஸ்மு ஃபேல் அர்ஃப் என்ற 3 பங்குகளிலையும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அக்சாமி சலாசத்தின் என்ன பார்த்தோம்? இஸ்மு ஃபேல் அர்ஃப் என்ற 3 கலிமாக்களிலே 3 பங்குகளிலையும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. போட்டிருக்காங்க பாரு. அல் இஸ்மி வல் ஃபேலி வல் அர்ஃபி இருக்கா? இஸ்மு, ஃபேலு, அர்ஃபு என்ற 3 பங்குகளிலேயும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது ஒற்றை வார்த்தை. ரெண்டுபா, ஒற்றை வார்த்தை எதில் பெற்றுக்கொள்ளப்படுது? இஸ்மிலையும் ஃபேலையும் அர்ஃபிலையும் என்ன செய்யப்படுகிறது? பெற்றுக்கொள்ளப்படுகிறது. கரெக்டா படிக்கிறேனா? கீழே இறங்கிட்டேனா? அர்பா சுனாயியாத்தின், நான் படிக்கிறது கேட்டபா? அதான் சொல்லிட்டேனே. அது 3 பங்குகளையும் ஒற்றை எழுத்து பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அதான் ஜர்ரிச்சி கூடிய எழுத்து. விளங்குதப்பா? இஸ்மில ஒற்றை எழுத்து இருக்கு. லரபுத்த, இன்னக்க, லரபுத்தி. இஸ்மில இருக்குல்ல ஒற்றை எழுத்து. ஃபேல்ல இருக்குது தி, ஃபேல்ல இருக்குது தி, ஃபேல்ல இருக்குது ஒற்றை எழுத்து ஃபி. அர்ஃபில இருக்கு ஜர்ரிச்சி கூடிய எழுத்து பே, ஜர்ரிச்சி கூடிய எழுத்து லாம், அத்துப்புடைய எழுத்து வாவு. இதெல்லாம் ஒற்றை எழுத்து என்ன? 3 பங்குகளையும் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அர்பா சுனாயியாத்தின், அர்பா 2 எழுத்தை சேர்ந்த 4 சொல்லுகிறான். தள்ளி வந்துடணும். சுவரின் 9 சூறாக்களிலே சொல்லுகிறான்.
ரெண்டு எழுத்தை சேர்ந்த நான்கை 9 சூறாக்கள்ல சொல்றான். ரெண்டு எழுத்தை சேர்ந்தது 4 தான். என்னதுடா? தாஹா, தாசீன், யாசீன், ஹாமீம். இது எத்தனை சூறாக்கள்ல சொல்றானா? 9 சூறாக்கள்ல சொல்றான். எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 9 சூறாக்கள்ல. கேட்டேன், எங்க இருக்க? விளங்குதப்பா? எப்பா அருபா சுனாயாத்தில் ரெண்டு எழுத்தை சார்ந்த நான்கை, ரெண்டு எழுத்தை சார்ந்ததில் நான்கை தள்ளி வந்துடணும். 9 சூறாக்களே சொல்லுகிறான். ரெண்டு எழுத்தை சேர்ந்த 4 தான் கீழே போட்டிருக்கு பாரு. தாஹா, தாசீன், யாசீன், ஆமீன். இவைகளை 9 சூறாக்களே சொல்லுகிறான். ஏன்? நீ அன்னகா ரெண்டு எழுத்தை சார்ந்தவைகள்ங்கிறது தக்கூணுவில் அருவி அருவிலையும் இருக்கிறது. பிலா ஹதிபின் போக்கப்படாமல் அருவிலையும் இருக்க பல் என்பதை போல. பல்லு அருவு தானே, ரெண்டு எழுத்து போக்கப்படாம வந்தது. வஃபில் ஃபேலி ஃபேலையும் ரெண்டு எழுத்து இருக்குது. டி இப்ப ரெண்டு எழுத்து. டிங்கிறது ஆண்பால், நீ ஒரு ஆண் தடு. டி நீ ஒரு பெண் தடு, ரெண்டு எழுத்து ஏன் இருக்கும். ஃபி நீ ஒரு பெண் நிறைவேற்று. வஃபா யஃபி அல்லமிர் மின் வஃபி ஃபியா ஃபு ஃபி நீ ஒரு பெண் நிறைவேற்று, ரெண்டு எழுத்தா. டி நீ ஒரு பெண் தடு, நீ ஒரு பெண்ணு. அப்ப ஃபேலையும் ரெண்டு எழுத்து இருக்கப்பா. குல் பி அதிபின் போக்கப்படுவது உண்டு. குல் ஏய் அல்லமிர் மின்ஹு குல், அல்லமிர் மின்ஹு கால யகூல் அல்லமிர் மின்ஹு குல். கூல்னு இருக்கும். அசல் எப்படி இருக்கும்? கூலுன்னு இருக்கும். அது எப்படி ஆக்கிட்டோம்? குல்லுன்னு ஆக்கிட்டோம். விளங்குதா? வாவ போய்கிட்டோம். குல். வஃபில் இஸ்மி இஸ்மிலையும் இருக்கிறது. பி கைரி அதிபின் போக்கப்படாமல் இஸ்மிலையும் ரெண்டு எழுத்து இருக்கிறதுக்கு மண் மௌசூலியத்தான மண்ங்கிறதை போல இஸ்திஃபாமியத்தான மண். மண் யார்? விளங்குதப்பா? ஏ இஸ்மி இஸ்திஃபாம் எப்பா மண் இஸ்மி இஸ்திஃபாம் மண் யார்? விளங்குதா? என்ன மௌசூல் மண்ணு ரெண்டு எழுத்து. வபிஹி போக்கப்படுவது கொண்டு ரெண்டு எழுத்து இருக்கு இஸ்மில. எப்படி போக்கப்படுவது கொண்டு? எப்படிப்பா? கதமீன் என்பதை போல. தமுடைய அசல் எப்படி இருக்கு? தமவுன் இருந்துச்சு, ரத்தம். தமவுனத்தான் வாவை தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சிட்டோம்? தமுன்னு சொல்லிட்டோம். விளங்குதப்பா? அப்ப தமீன் தமீன்ங்கிறதுல போக்கப்படுவது உண்டு. ரெண்டு அசல்ல 3 எழுத்து தான். அது வாவை தள்ளி விட்டதுனால என்ன எத்தனை எழுத்து வந்துருச்சு? அது 1 வந்துருச்சு. திசி சுவரின் 9 சூறாக்களே சொல்லுகிறான். ஏன்? லி உகூஇஹி எப்பா லி உகூஇஹி அந்த ரெண்டு எழுத்து நிகழ்வதினால் ஃபீ குல்லி வாஹிதி மினல் அக்ஸாமி சலாசத்தி இஸ்மு ஃபேல் அர்ஃப் என்ற 3 பங்குகளிலே. விளங்குதப்பா? 3 பங்குகளில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இருக்கிறது. அலா சலாசத்தி அவுஜிஹின் 3 முறைகளிலே இருக்கிறது. எப்பா இஸ்மு ஃபேல் அர்ஃப் இந்த எல்லாத்திலேயுமே. விளங்குதப்பா? இஸ்மு ஃபேல் அர்ஃப் எல்லாத்திலேயுமே ஆரம்ப எழுத்துக்கு லம்மு இருக்கு, பத்தம் இருக்கு, கசுமு கசர் இருக்கு. இஸ்மிலையும் அது மாதிரி இருக்கு, ஃபேல்லையும் அது மாதிரி இருக்கு, அர்ஃப்லையும் அது மாதிரி இருக்கு. அப்ப 3 9 ரைட் இல்லப்பா? இல்ல இஸ்மிலையும் 3 இருக்குப்பா. ஆரம்ப எழுத்துக்கு 10 கசர் லம்மு, ஃபேல்லையும் ஆரம்ப எழுத்துக்கு 10 கசர் லம்மு இருக்கு, அர்ஃப்லையும் இருக்கு. அவே 3 9 தானே. அவே தான் 9 சூறாக்களை கொண்டு வர்றான். அப்போ ஏன் கொண்டு வந்தால் விளங்குதப்பா? அந்த ரெண்டு எழுத்து நிகழ்வதினால் ஃபீ குல்லி வாஹிதின் மினல் அக்ஸாமி ஸலாஸத்தி இஸ்மு ஃபேல் அர்ஃப் என்ற 3 பங்குகளிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் நிகழ்கிறது. அலா ஸலாஸத்தி அவுஜிஹின் 3 முறைகளின் மீது நிகழ்கிறது. ஆரம்ப எழுத்துக்கு பத்தமும் வருது, ஆரம்ப எழுத்துக்கு கசரும் வருது, ஆரம்ப எழுத்துக்கு லம்மும் வருது. ஃபேல்லையும் இருக்கு, இஸ்மிலையும் இருக்கு, அர்ஃப்லையும் இருக்கு. அப்ப 3 9 தானே. ஒரு இப்படி ஆராய்ச்சின்னு பாரு. ஃபஃபில் அஸ்மாயி இஸ்முகளிலே. விளங்குதப்பா? இதுவா இருக்கும், தூவா இருக்கும், மண்ணா இருக்கும். பாத்தியப்பா? இஸ்மில ஆரம்ப எழுத்துக்கு 10 கசர் லம்முக்கு உதாரணம் கொண்டு வந்தாங்க பாரு. எப்பா இஸ்முகளிலே இது லர்ஃப் தானே. அது இது இது கசர் இருக்கு ஆரம்ப எழுத்துக்கு. தூ அஸ்மா சித்தான்னு சொல்லலாம். அது மௌசூலும் தூ வருது. தூ லம் இருக்கு ஆரம்ப எழுத்துக்கு. மண்ணு அது மௌசூலு இஸ்மு இஸ்திஃபாம். ஆரம்ப எழுத்துக்கு 10 வருதா? ஆரம்ப எழுத்துக்கு 10 மண்ணு, ஆரம்ப எழுத்துக்கு லம்மு தூ, ஆரம்ப எழுத்துக்கு கசர் இது. இஸ்மில 3 ஏரா வந்துருச்சு ஆரம்ப எழுத்துக்கு. வஃபில் அஃபாலி ஃபேல்களிலேயும் ஆரம்ப எழுத்துக்கு 10 கசர் லம் இருக்கு. குல் என்பதை போல. குல் வந்து ஆரம்ப எழுத்துக்கு லம் வருதா? குல் அல்லமிர் மின்ஹு குல் நீ ஒரு ஆண் சொல். லம்மு பி நீ ஒரு ஆண் வித்து விடு. ஆரம்ப எழுத்துக்கு
கஸ்ரு. கஃப் நீ ஒரு ஆண் பயப்படு, ஆரம்ப எழுத்துக்கு 10. விளங்குத சொல்றது விளங்குதப்பா? ஆரம்ப எழுத்துக்கு ஃபேல்லையும் லம் இருக்கு, ஆரம்ப எழுத்துக்கு ஃபேல்ல கஸ்ரும் இருக்கு, ஆரம்ப எழுத்துக்கு ஃபேல்ல ஃபத்தவும் இருக்கு. ஆராச்சா? அது கிடைச்சி. ஒஃபில் ஹுரூஃபி அருப்புகளிலேயும் ஆரம்ப எழுத்துக்கு 10 கஸ்ர் லம் இருக்கு. முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய அன், ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து மீன், அது கஸ்ரு. அன்னுக்கு ஃபத்தஹு. ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து அன், அது போடல சேர்த்துக்கோ, நம்மளும் கொஞ்சம் சேர்ப்போம். விளங்குதா? ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து அன், அன்னில் ஆரம்ப எழுத்து 10 தானே. முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய அன், அதுக்கு ஆரம்ப எழுத்துக்கு 10. ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து மின்னு, அதுக்கு கஸ்ரு. ஆரம்ப எழுத்துக்கு என்னது? கஸ்ரு. முது ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து முது, இஸ்மு இருக்கு, வேலை இருக்கு, இஸ்மு இருக்கு, அறுப்பு இருக்கு முதுவ. இப்ப ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துன்னு வச்சிட்டோம்னா முதுக்கு ஆரம்ப எழுத்துக்கு லம்மு வந்துருச்சா? அலா லுகத்தை தான் போடுறாங்க, முதுவா இருக்கும். அலா லுகத்தி மஞ்சர் பிகா, அந்த முதை கொண்டு ஜர்ரு செஞ்சாரே, முதை கொண்டு ஜர்ரு செய்தாரே, அவருடைய அகராதியின் பிரகாரம் முதுவை போல முதுவுமாய் இருக்கும். இப்போ அறுப்புக்கும் ஆரம்ப எழுத்துக்கு 10 கஸ்ர் லம் இருக்கு உதாரணம் சொல்லிட்டோம். ஃபேலுக்கும் ஆரம்ப எழுத்துக்கு 10 கஸ்ர் லம் இருக்கு சொல்லிட்டோம். இஸ்முலையும் இருக்கு சொல்லிட்டோம். எல்லா உதாரணமும் இருந்துச்சா? அதுக்கடுத்து சூப்பர் ஆராய்ச்சிப்பா. இது ரொம்ப மென்டா எழுது நான் சொல்றதுலாம். சலாச சுலாசியாத்தின் வாவை வெட்டிக்கப்பா. எப்படி இருக்கு? சலாச வே சுலாசியாத்தின் இருக்கு பாரு, இருக்கா? அந்த வே சுலாசியாத்துல வா வெட்டி, ஏதாவது வா வெட்டிடாத. சலாச சுலாசியாத்தின் 3 எழுத்தை சார்ந்தவைகளில் 3ஐ சொல்லுகிறான். 3 எழுத்தை சார்ந்தவைகளில் சலாச சுலாசியாத்தின் 3 எழுத்தை சார்ந்தவைகளில் 3ஐ சொல்லுகிறான். கீழே போட்டிருக்கா? சொல்லி நீங்க தான் சொல்லு, கண் தெரிய மாட்டேங்கிறான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, தாசீம் மீம், பொடி எழுத்தா இருக்கு. சலாச சுலாசியாத்தின் 3 எழுத்தை சார்ந்தவைகளில் 3ஐ சொல்லுகிறான். எத்தனை சூறாக்களை சொல்றானா? ஃபீ சலாச அஷரத்து சூரத்தின் 13 சூறாக்களை சொல்றான். இதுதான் ஒரு ஆய்வு. எத்தனை சூறாக்களை சொல்றான்? 13 சூறாக்களை சொல்றான். ஏன் 13 சூறாக்களை சொல்லான்னா, தம்பி ஃபேல்லையும் இஸ்மிலையும், தம்பி ஃபேல்லையும் இஸ்மிலையும் சீகாக்கள், சுலாசி முஜர்ரதுல சீகாக்கள் 13 தானா? எப்படி எப்படி கலை சுலாசி முஜர்ரதுல ஃபேல்லையும் இஸ்மிலையும் எத்தனை சீகா தான் இருக்கு? 13 சீகா தான் இருக்கு. ஃபேலுக்கு 3 சீகா, ஃபேலுக்கு 3, ஷார்ட்டா சொல்றேன் கேட்டுக்கோ. ஃபேலுக்கு 3 சீகா, ஃபஅல, ஃபஅல, ஃபஇல, அப்படி தானங்க? ஃபஅல கரும, ஃபஅல நஸல லரப, விளங்குதா? அதுக்கு அடுத்து ஃபஇல, சமிஅ, என்னது? அலிம, விளங்குறேன். ஃபஇல, சமிஅ, அலிம, அறிஞ்சிருக்கான். விளங்குதா? ஃபேலுக்கு எத்தனை சீகா தான்? 3 சீகா தான். விளங்குதான்னு கேட்டேன். இஸ்முக்கு விளங்குதப்பா? என்னது? 12 வரும். அந்த 12 2 கூடாது, 2 கூடாது. அப்புறம் 10 சீகா இருக்கான் சுலாசி முஜர்ரதுல. ஷார்ட்டா உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப இஸ்மில ஆரம்ப எழுத்துக்கு சுக்குன் வராது, அப்படிதானே? கொஞ்சம் நல்ல மெயின்டா பாரு, அழகா புரியும். ஃபேல்ல ஆரம்ப எழுத்துக்கு சுக்குன் வராதுலங்க. சுக்குன் புள்ளி உள்ள எழுத்து கொண்டு தமிழ்லையும் துவங்கக்கூடாது. விளங்குது? தமிழ்லையும் புள்ளி உள்ள எழுத்து ஆரம்ப கொண்டு சார் வெட்டிடுவாரு. அரபிலையும் என்ன செய்யாது? புள்ளி உள்ள சுக்குன் உள்ள எழுத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது. விளங்குதுங்களங்க? அவை ஆரம்ப எழுத்துக்கு என்ன செய்யும்? 10 கஸ்ரு லம் இருக்கும், 10 கஸ்ரு லம் இருக்கும். கலே ஆரம்ப எழுத்துக்கு 10 இருக்கும், அல்லது கஸ்ர் இருக்கும், லம் இருக்கும். விளங்குதா? நடு எழுத்து இருக்குங்களா, நடு எழுத்துக்கு 4 யாரா போறோம். நடு எழுத்துக்கு லம்மும் வரும், 10வும் வரும், கஸ்ரு வரும், சுக்குன்னு வரும், அப்படிதானங்க? கடைசிக்கு வந்து ஆமியில கவனிச்சுதான் யாரா போறோம். கடைசிக்கு அடா பாரு, கடைசிக்கு எதை கவனிச்சு யாரா போறோம்? ஆமியில கவனிச்சுதான் யாரா போறோம், அப்படிதானங்க? அப்போ சொல்லு, ஃபஅலுன், ஃபஇலுன், ஃபஅல், ஃபஅல், ஃபஇல், ஃபஅல், ஃபஅல்.
வந்துருச்சா? நடு எழுத்து. அப்ப முன்னாங்கு 12 அப்படிதானே? ஏதாவது ஆரம்ப எழுத்துக்கு 3 ஏராப்புப்பா, நடு எழுத்துக்கு எத்தனை ஏராப்பு? 4 ஏராப்பு வரும். அப்ப முன்னாங்கு 12 தானே வரும். கடைசியை கவனிக்க கூட, கடைசி ஆமியில கவனிச்சு உள்ளது. ஃபஅல் ஃபஅல் ஃபயில் ஃபவுல் ஃபைல். அதே மாதிரி ஃபஅல் சொன்னோமா, ஃபஅல் ஃபுஇல் ஃபுல் ஃபுல். அடுத்து ஃபிஅல் ஃபீல் ஃபிஉல் ஃபிஉல். வந்துருச்சா? இப்படி வச்சு பாத்தீங்கன்னா எத்தனை வரும்? 12 வரும். அதுல எது எத்தனை கூடாதான்? 2 கூடாது, 10 கூடும். விளங்குச்சுங்களேங்க? எழுதிக்கோ. ஃபேல்லையும் இஸ்மிலையும் சீகாக்கள் மொத்தம் எத்தனை தான்? சுலாசி முஜர்ரதுல 13. ஃபேலுக்கு 3 தான் சொல்லிட்டோம். ஃபஅல ஃபஅல ஃபஇல தான். ஃபஅலவுக்கு வந்து கருமே, சமியவுக்கு ஃபஇலவுக்கு வந்து சமிஅ அலிம. விளங்குதா? ஃபஅலவுக்கு நஸர லரப. கேட்டுக்கலங்க? இஸ்முக்கு ஆரம்ப எழுத்துக்கு என்ன செய்யுங்க? 10 கஸ்ர் லம் ஏதாவது ஒன்று இருக்கும், சுக்குன்னு வராது. நடு எழுத்துக்கு 4 வரும். கடைசிக்கு ஆமியில கவனிச்சு போட்டுக்குவா. ஒரு ஃபஅல்னு போட்டு இப்ப அந்த ஆரம்ப எழுத்துக்கு 3 ஏராப்பு கொடு. ஆரம்ப எழுத்துக்கு 3 ஏராம். ஃபஅல் ஃபிஅல் ஃபுஅல் போட்டியா? அதுக்கு அடுத்து நடு எழுத்துக்கு 4 ஏராம் போட்டு ஒரே இதுல போடு. ஃபஅல் ஃபஉல் ஃபஇல் ஃபஅல் போட்டியா? முன்னாங்க 12. இப்ப இங்க வா. அடுத்து 3 இது போடு. இப்ப 1 ஃபஅல் ஃபஅல் ஃபுஅல் ஃபிஅல். அது தனியா போடு. முதல் இதை மொத்தமா போட்டு வச்சிடணும். அது தனித்தனியா பிரிக்கணும். எப்படி? 1ன்னு போட்டு ஃபஅல் ஃபிஅல் ஃபுஅல் 3 வந்துருச்சா? ஒரு 1ன்னு போட்டு 3 போடுப்பா. ஃபஅல் ஃபிஅல் ஃபுஅல். அடுத்து 2ன்னு போட்டுக்கோ. எப்படி? எப்படி போடு? ஃபஅல். எப்படி? ஃபஅல் ஃபிஉல் ஃபுஅல் ஃபஅல் ஃபஅல் பா ஃபஅல் ஃபிஉல் ஃபுஅல். மூணாவது ஃபஇல் ஃபுஇல் ஃபிஇல். ரைட்டா? ஃபுஇல் ஃபிஇல். 4 ஃபஅல் நடுவுக்கு சுக்குன் வை. ஃபஅல் ஃபுஉல் ஃபிஇல். வந்துருச்சா? வந்துருச்சப்பா? 12 வருதா? இதுல 2 கூடாது. இதெல்லாம் கூட சிவப்புல போடணும். அதை ஃபுஇலும் கூடாது, ஃபிஇலும் கூடாது. என்னது? ஆமா, சிவப்புல போட்டு வைக்கணும். அதை ஃபுஇல் ஆரம்ப எழுத்துக்கு லம்மு, 2வது எழுத்துக்கு கஸ்ர் கூடாது. அதே மாதிரி ஆரம்ப எழுத்துக்கு கஸ்ரு, நடு எழுத்துக்கு லம்மு கூடாது. ஃபுஇல் கூடாது, ஃபிஉல் ஃபுஇல் ஃபிஉல் கூடாது. விளங்குதா? அது மட்டும் பார்த்துரு. கடைசி இந்த 3 சொல்லுங்க. சொல்லிட்டோமப்பா. ஃபஇல் ஃபஅல் ஃபிஇல் ஃபுஇல். வா வாங்க வா. வதக்கர ஸலாஸ முஃபரதாத்தின். எப்பா? வதக்கர ஸலாஸ முஃபரதாத்தின். தனித்தனி எழுத்துக்களில் 3ஐ சொல்லுகிறான். தனித்தனி எழுத்துக்களில் 3ஐ சொல்லுகிறான். எத்தனை சூறாக்கள்ல? ஃபீ. சொல்லுப்பா, எத்தனை எழுத்துக்கள், எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 13 சூறாக்கள்ல சொல்லுகிறான். எத்தனை சூறாக்கள்ல சொல்றான்? 3 எழுத்தை சேர்ந்தவைகளில் 3ஐ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஃபீ ஸலாஸ அஷரத்த சூரத்தன், 13 சூறாக்களிலே சொல்லுகிறான். ஏன் 3 எழுத்து இஸ்மு பேல அர்ஃப்ல இருக்கு? ஐசு இஸ்மு 3 எழுத்து. லரப
பேர்ல 3 எழுத்து. ஜர்ரிச்சக்கூடிய எழுத்து முன்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து என்ன இருக்குது? 3 எழுத்து இருக்கு. அருப்புல முன்து 3 எழுத்து, இஸ்மில ஹைசு என்னது 3 எழுத்து, ஐசு லர்பு 3 எழுத்து, பேர்ல லரப நசர. லி மஜீகா இந்த 3 எழுத்தை சார்ந்தவைகள் ஃபில் அக்ஸாமி ஸலாசத்தி இஸ்மு ஃபேல் ஹர்ஃப் என்ற 3 பங்குகளில் இருப்பதினால். விளங்குதப்பா? 3 எழுத்தை சார்ந்தவைகளில் 3ஐ சொல்லுகிறான். ஸலாஸ அஷரத சூரத்தன் 13 சூறாக்களிலே சொல்லுகிறான். ஏன்? தம்பீகன் உணர்த்துவதற்காக. அல அன்ன உசூலல் அபினியத்தில் முஸ்தாமலத்தி தம்பி புழங்கப்படக்கூடிய சீகாக்களினுடைய அடிப்படை, புழங்கப்படக்கூடிய சீகாக்களினுடைய அடிப்படை ஸலாஸ அஷரத்த 13களில் இருக்கிறது. அஷரத்து மின்ஹா அதிலே 10 சொல்லுப்பா இல் அஸ்மா இஸ்முகளுக்கு சொந்தமானதா இருக்கும். ஸலாஸத்துன் லில் அஃபாலி 3 பேர்களுக்கு சொந்தமானதா, 3 பேருக்கு சொந்தமானதா சொல்லிட்டோம். ஃபைல விளங்குதா? அந்த என்னது இஸ்முகளுக்கு சொந்தமானது 10 நான் சொல்லிட்டோம். தான் அதுல 2 கூடாது. என்னது? இதெல்லாம் கூடாது. ஃபுயிலும் கூடாது, ஃபியலும் கூடாது. மற்ற 10 அமைப்புகள் இருக்கிறது. அது நல்ல பாரு. தெரியட்ட கேள்வி ஆகிர் தாவான